Hi everyone, welcome to my YouTube channel Mathematics with Jessia. இன்னைக்கு KSS Mathematics Form 1 இதில் Chapter 7 Linear Inequalities 7.1 Inequalities அதாவது kesetarsamaan இந்த சப்டாபிக்கை பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சப்டாபிக்கில் நம்ம 4 முக்கியமான சிம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த 4 சிம்பிள் என்னன்னு பார்ப்போம். இந்த சிம்பிளில் தான் நம்ம ketarsamaan இல்லாட்டி இன்இக்வாலிட்டிஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள். ஓகே, இந்த சிம்பிள் அதோட அர்த்தம் lebih besar daripada இல்லாட்டி இங்கிலீஷில் greater than. ஓகே, செகண்ட் இந்த சிம்பிள் இதோட அர்த்தம் kurang daripada இங்கிலீஷில் less than. ஓகே, மூணாவது சிம்பிள் ஃபர்ஸ்ட் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஓகே, ஜஸ்ட் தட் கீழே ஒரு கோடு இருக்கும். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் இந்த சிம்பிள் இப்படி போடுவாங்க அண்ட் சம்டைம்ஸ் இப்படி போடுவாங்க. ஸோ இட்ஸ் த சேம் திங். இதோட அர்த்தம் lebih besar daripada atau sama dengan. இங்கே கீழே டபுள் லைன் இருக்கிறதுனால நம்ம sama dengan சொல்லுவோம். ஓகே, அப்படி வரும் அந்த சிம்பிள் மட்டும் வந்துச்சுனாக்கா ஜஸ்ட் lebih besar daripada. Okay, so greater than or equal to. And நாலாவது சிம்பிள் this one. So இப்படி கூட நம்ம எழுதலாம் இல்லாட்டி இப்படி எழுதலாம். ஓகே, இதோட அர்த்தம் kurang daripada atau sama dengan, less than or equal to. ஓகே, ஸோ எங்கெல்லாம் அந்த equal to இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் லைன் இருக்கும், 2 லைன் இருக்கும். First example பார்ப்போம். Wakilkan ketarsamaan berikut dengan garis nombor. Represent each of the following inequalities on a number line. Okay, so இங்க 4 விதமான inequalities இருக்கு. இதை நம்ம number lineல எழுதணும். ஸோ ஏற்கனவே இங்க number lineக்கு கோடு போட்டாச்சு. ஸோ first z is greater than 1. Okay, ஸோ நம்ம என்ன செய்வோம், இந்த 1 நம்ம நடுவில் எழுதிக்குவோம். ஓகே, 1 எழுதிட்டு இந்த ரைட் சைடில் 2 3 ஓகே போட்டுட்டு இங்கே 0 and -1. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஆக்சுவலி நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த 1ஓட ரைட் சைடில் எக்ஸ்ட்ராவாக 2 நம்பர்ஸ் போட்டிருக்கேன், லெஃப்ட் சைடில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 நம்பர்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தை நம்பர் லைனில் எழுதலாம். ஓகே, z is greater than 1. ஓகே, lebih besar daripada 1. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா ஒரு சின்ன முட்டை போட்டுட்டு ஏரோ போடணும். ஓகே, greater than 1னால அந்த ஆன்சர்ஸ் 2 3 4 and so on. ஸோ நம்ம ஏரோ ரைட் சைட் போவோம் அண்ட் அதுக்கு மேலே இப்படி நீங்கள் எழுதணும், z greater than 1. ஓகே, ஸோ அடுத்தது பார்ப்போம். இது y less than -3. ஓகே, ஸோ சென்டரில் -3 போட்டுட்டு ஓகே இங்கே நீங்கள் -2 -1 போடலாம், இங்கே -4 and then -5. ஓகே, ஸோ நான் இங்கே எக்ஸ்ட்ராவாக 2 போட்டிருக்கேன், இந்த சைட்டும் எக்ஸ்ட்ராவாக 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 கூட போடலாம், 4 கூட போடலாம். ஓகே, பட் மினிமம் 2 போடுங்க. ரைட், ஸோ இது y less than -3. ஸோ less than -3னா நீங்கள் லெஃப்ட் சைட் போகணும், பிகாஸ் இந்த சைட் தான் less than -3. ஓகே, அப்படி போட்டுட்டு இந்த ஏரோ மேலே y less than -3 அப்படி எழுதிருங்க. ஓகே, ஸோ அடுத்தது x is greater than or equal to -2. ஓகே, ஸோ இங்கே -2 போட்டுட்டு இங்கே -1 போட்டுட்டு இங்கே 0 போட்டுட்டு -3 -4. ஓகே, இது greater than or equal to -2. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு
greater than-னால நம்ம ரைட் சைட் போயிட்டு, பட் பிகாஸ் greater than or equal to அதனால இந்த இதை வந்து நீங்கள் கலர் பண்ணணும், darken பண்ணணும், kena hitamkan. Okay, so whenever உங்களுக்கு இந்த double line which means greater than or equal to இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து இதை hitamkan பண்ணணும். பண்ணிட்டு x is greater than or equal to -2 அப்படி எழுதணும். ஓகே, ஸோ கடைசியாக வந்து w is less than or equal to 4. ஸோ இது வந்து 4 நடுவில் போட்டுருங்க. ஓகே, ஸோ இந்த சைட் வந்து நீங்கள் 5 போடலாம், 6. ஓகே, இங்கே வந்து 3, 2. Okay, so w is less than or equal to -4. So less than or equal to nala you go to the left side. இது வந்து darken பண்ணோம் because இதுலயே வந்து equal to இருக்கு. Okay, உங்க ஆன்சர் வந்து w 4. So this will be your answer. Okay, so இங்க முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து ஜஸ்ட் 0 போட்டுட்டு அண்ணா பண்ணா போட்டால் போதும். ஓகே, பட் தென் ஈக்குவல் டு atau sama dengan அது இருந்துச்சுனாக்கா நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா ஃபார் திஸ் இது ரெண்டும் வந்து you have to put the arrow, அப்புறம் you have to darken it. Okay, so this is how you do. Okay, அடுத்தது example 2 பார்ப்போம். Tulis sifat akas bagi ketaksamaan berikut. Write the converse property of inequality for the following. Alright, so இங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க and அதோட சிஃபாட் அக்காஸ் அதாவது converse property கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ சிஃபாட் அக்காஸ்னால் ஆக்சுவலி நம்ம வந்து அதை திருப்பி போட்டு எழுதுவோம். ஓகே, ஸோ 9 is greater than 5. ஸோ நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா 5 is less than 9. அவ்வளோதான், இதுதான் உங்களோட சிஃபாட் அக்காஸ். இந்த முன்னுக்கு இருக்கிற 9 வந்து பின்னாடி போட்டுருவீங்க, பின்னாடி இருக்கிற 5 வந்து முன்னாடி போட்டுட்டு இது வந்து greater than you change it to less than. ஓகே, ஸோ இது வந்து -6 is less than 3. ஸோ converse property will be 3 is greater than -6. ஸோ அவ்வளோதான். ஓகே, சிஃபாட் அக்காஸ் வந்து ரொம்ப சிம்பிள். You just have to remember this. Okay, next one, example 3. Tulis sifat transitif bagi ketaksamaan berikut. Write the transitive property of the inequality below. Alright. So இது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா 3 இருக்கு. 8 is greater than 5. 5 is greater than 2. Okay, so இதோட சிஃபாட் transitive எப்படி நீங்கள் எழுதுவீங்கன்னாக்கா you take the first one and the last one and you write 8 is greater than 2. Okay, 8 வந்து 5ஓட பெருசு, 5 வந்து 2ஓட பெருசு. ஓகே, ஸோ நீங்கள் நம்மளோட சிஃபாட் transitive வந்து 8 வந்து 2ஓட பெருசு, அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்து -6 is less than 1. 1 is less than 7. Okay, so just take the first one and then the last one. So -6 is less than 7. So that's your answer. Okay, so சிஃபாட் அக்காஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிம்பிள் வந்து மாறுது. ஓகே, நீங்கள் அதை ரிவர்ஸ் பண்ணி போடுவீங்க. பட் சிஃபாட் transitive பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து இந்த சிம்பிள் சேமாக தான் இருக்கும். greater than greater than, less than less than. Okay, the only changes will be நீங்க வந்து you use the first number and the last number. Okay, so these two things you have to remember. Example 4. Lengkapkan setiap petak kosong dengan simbol lebih besar atau lebih kurang. Okay, so fill in each box with the symbol greater than or less than. Okay, so இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா first one வந்து 9 is greater than 5. Okay, and then second வந்து 9 plus 2 உங்களுக்கு 11 கிடைக்கும்.
5 plus 2 உங்களுக்கு 7 கிடைக்கும். Okay, so still 11 is greater than 7. Okay, second பார்த்தீங்கன்னாக்கா 9 is greater than 5. 9 plus negative 4 and then you have 5 plus negative 4. So இது வந்து 9 minus 4 ஆயிரும், உங்களுக்கு 5 கிடைக்கும். இது வந்து 5 minus 4 உங்களுக்கு 1 கிடைக்கும். So 5 is greater than 1. Okay, இது வந்து 4 is less than 8. 4 minus 3 1 கிடைக்கும். 8 minus 3 5 கிடைக்கும். So 1 is less than 5. Okay, 4 is less than 8. This one negative negative plus ஆயிரும், உங்களுக்கு 9 கிடைக்கும். 8 plus 5 உங்களுக்கு 13 கிடைக்கும். So 9 is still less than 13. Okay, இன்னொன்று 9 is greater than 5. 9 multiply 2 வந்து 18 உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து 10 கிடைக்கும். Okay, so 18 is also greater than 10. Okay, this one 4 is less than 8. 4 divide 2 உங்களுக்கு 2 கிடைக்கும். 8 divide 2 உங்களுக்கு 4 கிடைக்கும். Okay, so 2 is less than 4. Okay, so இதெல்லாம் இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணுன்னாக்கா, so when you add a positive number, இந்த சிம்பிளுக்கு தசமான் வந்து மாறாது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஒரு நெகட்டிவ் நம்பர் ஆட் பண்ணும்போது கூட இந்த சிம்பிள் வந்து மாறாது, அப்படி தான் இருக்கும். ஓகேவா, when you add at the both side. Okay, same goes to when you minus a positive number or when you minus a negative number, the symbol is always the same. Okay, அப்புறம் நீங்கள் multiply பண்ணும்போது, when you multiply a positive number and when you divide a positive number, the symbol will always be the same. Okay, ஆனால் இப்போ நீங்கள் என்ன பார்க்கலான்னாக்கா, 9 is greater than 5. Okay, 9 multiply negative 2 வந்து உங்களுக்கு negative 18 கிடைக்கும். இது வந்து negative 10 கிடைக்கும். So is negative 18 greater than negative 10? No, இது வந்து மாறும். ஓகேவா, அதே மாதிரி 4 is less than 8. 4 divide negative 2 வந்து உங்களுக்கு negative 2 கிடைக்கும். 8 divide negative 2 வந்து negative 4 கிடைக்கும். So is negative 2 less than negative 4? No, negative 2 is actually greater than negative 4. Okay, இது பார்த்தீங்கன்னாக்கா 4 is less than 8. Okay, இங்கே வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, they multiply negative 1. Here also they multiply negative 1. So when you multiply a negative number, negative 4 is actually greater than negative 8. Okay, so ஆக கடைசியா வந்து 9 is greater than 5. Alright, but then 1 over 9 is less than 1 over 5. Okay, so இந்த 1 2 3 4 இந்த நாள்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலான்னா, when you multiply a negative number or when you divide a negative number, you see this one is also you multiply a negative number, and the inequality symbol வந்து மாறும், சிம்பிளுக்கு தசமான் berubah. Okay, even for this. Okay, when it becomes 1 over that number, in the symbol வந்து மாறும். ஸோ இதை நீங்கள் இந்த 4 விஷயமும் நீங்கள் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எப்போல்லாம் வந்து you multiply with a negative number or you divide a negative number, okay, அந்த சிம்பிளுக்கு தசமான் வந்து மாறும். greater thanனா less ஆகும், less thanனா greater ஆகும். ஓகே, பட் அதர் தென் தட் பாசிட்டிவ் நம்பரை வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணாலும் சரி, மைனஸ் பண்ணாலும் சரி, மல்டிப்ளை பண்ணாலும் சரி, ஓகே, இல்லாட்டி நெகட்டிவ் நம்பரை நீங்கள் ப்ளஸ் பண்ணிவிட்டு இல்லை மைனஸ் பண்ணாலும் சரி, அதுக்கு தசமான் வந்து சேமாக இருக்கும். ஆல்ரைட், நீங்கள் பார்க்கலாம், சேமாக இருக்குது, சேமாக இருக்குது, சேமாக இருக்குது, சேமாக இருக்குது, சேமாக இருக்குது, சேமாக இருக்குது. ஓகே,
Just that இதுலேருந்து தான் when you deal with negative numbers, where you multiply and you divide negative numbers, அப்போ தான் இந்த ketersamaan-லாம் மாறும். Okay, so that's it for chapter 7, 7.1. அடுத்த வீடியோவில் நம்ம 7.2 பார்க்கலாம். Thank you.